யூத் கேம்பஸ்க்காக QTV சார்பா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்கோட வெறும் ஆண்களை மட்டுமே நான் சந்திக்க போறேன். என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறீங்களா? பியூட்டிஃபுல். அதாங்க அழகு. அழகு அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லார் மனசுலயும் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருக்குமே. ஓகே ஓகே. அழகு வந்து எது சம்பந்தப்பட்டது? உடம்பு சம்பந்தப்பட்டதா இல்ல மனசு சம்பந்தப்பட்டதா? ஐயோ, இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரியாதுங்க. உங்ககிட்ட தான் நான் கேட்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முதன்முறையா ஒரு அழகான பொண்ணை சந்திச்சிருப்பீங்க. அவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரங்களா, கருப்பா சிவப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கும் அவங்க உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய மனசுக்கு அழகானவங்களா தான் தெரிவாங்க. கரெக்டா? சரிங்க, ரொம்ப நேரம் நானே வளவளன்னு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம நேயர்கள் கிட்டயே அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச முதலான அழகான பொண்ணை பத்தி கேட்கலாமே. வாங்க. பிராங்கா சொல்லணும்னா என் ஃப்ரெண்டோட அக்கா தாங்க எனக்கு ரொம்ப அழகானவங்க. அவங்கள பாக்குறதுக்காகவே அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். ஆனா என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான்னா, படிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரேன்னு நினைச்சுக்குவான். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொச்சப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கும் அவங்க தான் எனக்கு அழகான பொண்ணு. அது எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுத்த பிரமிளா டீச்சர் தாங்க. அவங்க போயம் நடத்தும் போதும் சரி, போர்டு பக்கம் திரும்பி கிராமர் எழுதும் போதும் சரி, ஏன் என் பக்கத்துல வந்து திட்டும் போது கூட அவங்க தாங்க அழகா இருப்பாங்க. ஆக்ஷன். அழகா சனிமன் சதாங்க எனக்கு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி மியூசிக் சேனல் எதுவும் இல்லைங்க. ஒன்லி தூர்தர்ஷன் மட்டும்தான். அப்ப எங்க வீட்டுக்கு வாரம் ஒளி பார்க்கறதுக்கு மயிலை ஆண்டி வருவாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகானவங்க. கலக்கிட்டீங்க. சார் சார், ஒரு நிமிஷம். வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முதல் அழகான பொண்ணை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சார் சார், சொல்லுங்க சார். நோ கமெண்ட்ஸ். வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முதல் அழகான பொண்ணை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சார் சார், சொல்லுங்க சார். நோ கமெண்ட்ஸ். இப்படி என் உதடு வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ளேயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கா. வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தேனா, சம்மர் வெக்கேஷனுக்காக எங்க ஊருக்கு வந்தப்பதான் நான் முதல்ல அவளை பார்த்தேன். அப்ப எனக்கு வயசு 18. கொள்ளையடிக்கிற அழகுன்னு சொல்லுவாங்களே, அது அந்த ஜெனிஃபருக்கு தாங்க பொருந்தும். ஆமா, அதுதான் அவ பேரு. பொருத்தம் சரியா இருக்கா? என் பேரையும் அவ பேரையும் மாத்தி மாத்தி சொல்லி பார்ப்பேன். கார்த்திக் ஜெனிஃபர், ஜெனிஃபர் கார்த்திக். சொல்லி பார்க்கும்போது மட்டும் இல்ல, இப்ப நினைச்சு பார்த்தா கூட சந்தோஷமா தான் இருக்கு. கையில் இருக்க ஊதுவத்தியை கூட கற்பூரம்னு நான் சொன்னா அப்படியே நம்பிடுவாங்க எங்க அம்மா. அடி உத மிரட்டல், அப்பா இவர் தான். இவ என்னோட பாசமலர். என்னை பத்தி அப்பா கிட்ட பத்த வைக்கிறது இவளோட வேலை. குடிச்சே முடிக்கல. ஒண்ணு குடிங்க, இல்லன்னா படிங்க. ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க? என்ன இந்த குழு குழுக்குறா? சீக்கிரமா படிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் வாழை இலை வாங்கிட்டு வாங்க. ஏய், எந்த விஐபி வரான்னு எந்த குதிக்கிற? நம்ம பிள்ளை தாங்க வரான். கார்த்திக் தானே வரான். ஏதோ கடவுளே வர மாதிரி இந்த குதிக்கிற. கோபப்படாதீங்க, நான் தான் சின்ன வயசுல படுறான்னு சொன்னேன். படிச்சியா? இப்ப மார்க் லிஸ்ட் என்னாச்சு? ஏங்க பையனை போட்டு திட்டிட்டே இருக்கீங்க? நீ இங்க வீட்ல இருந்த ஒரே பையன், உங்க அம்மா செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்துருவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹாஸ்டல் தான் லாய்க். அங்க இருந்த படி, அப்பதான் நீ உருப்பிடுவ. எப்பவோ திட்டினது இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா, அண்ணன் வந்துட்டான். என்னடா கண்ணு இப்படி இழைச்சிட்ட? காமெடி பண்ணாதம்மா. எங்கம்மா குண்டான இழைக்கிறதுக்கு? சிப்போடா. சரி, உனக்கு பிடிச்ச கேசரி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? இந்தம்மா. ஏய் லூசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இது உனக்கு. தேங்க்ஸ்டா. இந்த கார்த்தி, சாப்பிடு.
கேசரி சூப்பர்மா. என்ன குழந்தைக்கு ஊட்டுறியா? என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கும்பா. எது? நல்லா இருக்கும்பா. எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. எது? பாஸ் ஆகிடுவேன்ப்பா. 1100 மார்க் வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிடுவேன்ப்பா. இங்க வந்தவனே திட்ட ஆரம்பிக்காதீங்க. 1100 மார்க், அண்ணா யூனிவர்சிட்டி. உன் புள்ள படிக்கிற லட்சணத்தை பாரு, ஒரே நடிகைகள் படம். என்னடா இது? ஃபேஷன்ப்பா. மூஞ்சி முகர கட்டையும். இந்த பாரு, சம்மர் கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் படிக்க 5000 ரூபாய் பணம் கட்டியிருக்கேன். ஒழுங்கா இந்த முடியெல்லாம் கரெக்டா ட்ரிம் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாரு. சரிப்பா. ஃபேஷனா ஃபேஷன். போன தடவை வந்தப்ப எவ்வளவு சூப்பரா வச்சிருந்த, கரடி மாதிரி ஆக்கிருக்கிய. என் வேலை கொண்டு கொடுத்தியோ, இதுக்குதான் என்கிட்டயே வரணுங்கிறது. அவ வர டைம் ஆயிடுச்சுல. போ போ வருவா. இன்னைக்கு எப்படியாவது ஜெனிஃபரை பாத்துறணும்யா. ஓ மகனே பார்த்தாலும் போ போ. அதுக்கு தானே போறேன். யோ சீக்கிரம் பண்ணியா, ஜெனிஃபர் வர டைம் ஆச்சு. தலையா வர இருக்கிறான், ஏதோ காட்ட வர்ற மாதிரில இருக்கு. அசையாத. வந்துட்டா. சீக்கிரம் நான் தான் ஃபர்ஸ்ட் போணும், நான் தான் ஃபர்ஸ்ட் போணும். கேக்குறா காருக்குள்ள இந்த வாசனை அடிக்குது. எங்கடா? போங்கடா போங்க. ஏன் மாமா, அந்த கார்காரன் ரொம்ப கொடுத்து வச்சவன் இல்ல? அவ போட்டிருக்க சென்ட்டே இவ்வளவு வாசனையா இருந்தா அவ எவ்வளவு வாசனையா இருப்பா. ஹலோ, யானை மேல ஏறதுக்கு ஆசைப்படலாம், எட்டணும்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெனிஃபரை நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அண்ணே, ஜெனிஃபர்ங்கிறது யாருண்ணே? முளைச்சு 3 இலை விடல, உனக்கு ஜெனிஃபர் கேக்குதா? வா இப்படி. அவங்க அப்பா இருக்கு. எங்க போறீங்களா? இப்பதான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மச்சான் எப்படிடா மச்சான் இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி, அதெல்லாம் போட்டோம். ஸ்கூல்ல ஏதாவது கரெக்ட் பண்ணியா? சும்மா இருடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு படமே பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஜெனிஃபர்ங்கிறது மச்சானுக்கு ஜெனிஃபர் தெரிஞ்சு போச்சுடா. நல்லா இருக்கட்டும். அவ யாருன்னு சொல்லுங்கடா. ஜெனிஃபர் இருக்காளே, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற அழகு தேவதடா. காலு ரெண்டும் வெண்ணெயில செஞ்சு வச்ச மாதிரி சும்மா வலு வலுன்னு இருக்கும்டா. அவ இடுப்பழக பார்த்தா ஒரு நிமிஷம் இதயமே நின்னுடும். அவ மேல இருந்து வர வாசம், அவ நடந்து வந்தா பட்ட மரம் கூட பச்சை மரம் ஆயிடும்டா மச்சான். அன்னைக்குதான் என் ஜெனிஃபரை முதல்ல பார்த்தேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்.
ஹார்மோன்ஸ் வெடிக்கிறதே ஏதோ உறங்கிட ஏதோ சுகமாய் வலிக்கிறதே வானத்தின் நிலவுக்கு கரையழகு கண்ணத்தின் நடுவின் சுழி அழகு ஆழ்த்தின பறவைகள் உனதழகு நீ அழகான பொண்ணுதான் சிலரது இரவுகள் அவளது உடையன கலவரம் அடைகிறதே சிலரது விடியலும் அவளது முதுகினில் தினசரி உடைகிறதே நெருகிறதும் அவள் நினைவுகளும் சில தனிமையை குதறியதே ஒளிருவதும் அவள் மிளிருவதும் சில தலைகளை திருகியதே மீண்டும் இன்பம் போல் அவள் தீயை வைக்கிறாள் தூண்டில் முல்லை போல் அவள் ஜாடை சொல்கிறாள் அவள் தூதுவிடும் ஒரு பூ எனவே தொல்லை செய்கிறாள் அவள் பேரழகு ஒரு பேரிடி போல் ஆண் என்னை கொள்கிறாள் வானத்தின் நிலவுக்கு கரையழகு கண்ணத்தின் நடுவின் சுழி அழகு ஆட்டின பழகுகள் உனதழகு பறவையின் சிறகுகள் அவளது இமயன கனவுகள் உளறியதே இனியவை முழுவதும் அவளது இடையென இளமையும் குளறியதே குறுகிறதும் அவள் நிமிருவதும் இவன் குருதியை பருகியதே இடறுவதும் அவள் இலகுவதும் இவன் இருதயம் திருடியதே தூங்கிக் கொள்ளாதே அவன் தேகம் கட்டிலா எங்கும் பிள்ளை போல் அவள் முகம் தொட்டிலா அவள் நேரில் வரும் சுகவீதியிலே என் பார்வை பத்திக்கும் அவள் பேச வரும் துளி பாஷையிலே என் மௌனம் தித்திக்கும் வானத்தின் நிலவுக்கு கரையழகு கண்ணத்தின் நடுவின் குழி அழகு ஆட்டின பறவைகள் உனதழகு நீ அழகான பொண்ணுதான் வானத்தின் நிலவுக்கு கரையழகு கண்ணத்தின் நடுவின் குழி அழகு ஆட்டின பறவைகள் உனதழகு நீ அழகான பொண்ணுதான் ஆஹா இது என்ன மாயம் என் ஹார்மோன்ஸ் வெடிக்கிறதே ஏதோ உறங்கிட ஏதோ சுகமாய் வலிக்கிறதே வானத்தின் நிலவுக்கு கரையழகு கண்ணத்தின் நடுவின் சுழி அழகு ஆட்டின பழகுகள் உனதழகு நீ அழகான பொண்ணுதான் போடா மச்சான் போயிட போறா. ஏய் இருடா நானும் வரேன். சொல்லி எங்கடா இன்னும் காணும்? கொஞ்சம் பொறுடா, வரா பாரு. பாரா சும்மா குதிரை மாதிரி வரா. ஆமாண்டா மச்சான், வழு வழுன்னு அப்படியே தலைய வச்சு தூங்கலாம் போல இருக்குடா. டேய் ஷோ முடிஞ்சது, வாங்கடா போலாம். ஓகே கிளம்புவோம்டா. ஜெனிஃபருக்கே தெரியாம நான் என் ஜெனிஃபரை ரசிக்க ஆரம்பிச்சேன்.
என்னமா அலட்ரா? இந்த உலகத்திலேயே இவதான் பெரிய அழகின்னு நினைப்பு. ரொம்ப தான் துள்றா. எவ்வளவு நாளைக்கு துள்ற மாடு பொது சுமக்காதுங்கிறது தெரியாதா என்ன? யோ, அவளை என்னைய பாத்துட்டு இருக்க? முதல்ல எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. பின்ன ஓ மூஞ்சியா பார்க்க முடியும்? நீங்க கேட்ட பணம் கொண்டு வந்துருங்க ஜெனிஃபர். இந்தாங்க, சரியா இருக்குன்னு பாத்துக்கங்க. என்னதான் காசுனாலும் ஒரு நாளைக்கு இத்தனை பேரா? தாங்காதடியம்மா. இது கற்பனை தான், ஆனா எனக்கு அது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க. பையன் நல்லாவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். டேய், ஜெனிஃபர் சாக்லேட் கொடுத்தாடா. டேய் முரளி முரளி போடா. டேய் டேய் ஓடாதடா, நில்லுடா. டேய் விடுடா முரளி, விடுடா. டேய் விடுடா. டேய் சொன்னா டேய் மச்சான். டேய் குர்ரா டேய் காரம் விருங்கடா. முதல்ல சாக்லேட் சாப்பிடுவோம். பொறுங்கடா. டேய் மச்சான், டேய் ஜெனிஃபராடா கொடுத்தா? ஆமாண்டா. அப்ப சரி. இது எனக்கு. மச்சான் இந்தாடா. டேய் எனக்குடா. இந்தா எடுத்துக்கோ. டேய் ஏய் மச்சான், உனக்கு யோகமே இல்லடா. வெறும் பேப்பரை வச்சு நல்லா நக்குடா. ஏய் முறைக்காத. சொல்றேன். கிரிக்கெட் ஆட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேனா, சரி வர வழியில முரளி அப்படின்னு ஒரு ஸ்வீட் வாய்ஸ். யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனியா. அவளோட வீட்டு வாசல்ல நின்று இருந்தா. என்னன்னு கேட்டேன். சாக்லேட் வாங்கி தரியான்னு கேட்டா. அடுத்த செகண்டே அவ முன்னாடி 4-5 சாக்லேட்டோட நின்ன. சாக்லேட் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொன்னவ எனக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தா. அப்புறம் சாக்லேட் மட்டும் தானா அப்படின்னு நான் கேட்டேன். வேற என்ன வேணும் அப்படின்னு அவ கேட்டா. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. என்னடா பண்ண? மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சுடா மச்சான். கவுத்துட்டேடா மச்சான். நீதான் வேணும் ஜெனிஃபர்னு கப்புன்னு கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீ வேஸ்ட் மச்சான். டேய் மச்சான், ஒரே கல்ல 2 மாங்காய். எப்படிடா? ஒரு கையில சாக்லேட், மறு கணத்துல ஜெனிஃபர் கொடுத்த கிஸ்ஸே. டான்டாடாய், நல்ல வாசனையா இருக்குடா. டேய் சத்தியமா கிஸ் பண்ணாலடா? டேய் எங்க அப்பா மேல சத்தியமா கிஸ் பண்ணாடா. டேய் எங்கடா போற கார்த்திக்? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு. போடா போ, படிச்சு என்னத்தை கிழிக்க போற? அவங்க வெறுப்பேத்துறாங்கன்னு அப்ப எனக்கு தெரியாது. டேய் என்னத்தை தடவிட்டு வந்திருக்காண்டா? டேய் முரளி, என்னடா மச்சான் கிஸ்ஸுன்னு சும்மா போய் தானே சொன்ன? நம்பிட்டியா? வெறும் சாக்லேட் எப்படிடா சாப்பிடுறது? அதுக்காக சும்மா ஃபீலிங்ஸ்டா. இருக்கும்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பத்தி பார்க்கலாம். மச்சான் உனக்கு யோகமே இல்லடா. வெறும் பேப்பரை வச்சு நல்லா நக்குடா. எனக்கும் லக் இருந்துச்சுங்க கொஞ்சமா. கம்ப்யூட்டர்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே சிபியூல தான் ஸ்டோர் ஆகும். சோ மனுஷனுக்கு எப்படி ஒரு பிரெயின் இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு சிபியூ தான். நம்ம அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பைனரி டிஜிட்ஸ்ல சேவ் ஆகும். வாட் ஆர் தி பைனரி டிஜிட்ஸ்? பைனரி டிஜிட்ஸ் சொன்னா வயிறு வலிக்குது டீச்சர், தாங்க முடியல டீச்சர். சிவா, கார்த்திகை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போ. ஐயோ டீச்சர் வேணாம் டீச்சர், என்னால அவன் படிப்பெல்லாம் கெட வேணாம். வீட்டுக்கு போய் தொப்புல என்ன வச்சா சரியாயிடும் டீச்சர். ஓகே, யூ கேன் கோ. இப்படிலாம் போய் சொல்லி எனக்கு அவளை பார்க்க தோணுச்சு.
கார்த்திக் இங்க வா. நானா? ஒரு சாக்லேட் வேணும் கார்த்திக், வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? அவசியமே இல்லை, வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். சாரி. முரளிக்கு கண்ணத்துல எனக்கு மட்டும் கைலியா? சரி. ட்ரெஸ் போடாமா என்ன பைத்தியம் நினைச்சியா? என்ன படிக்காத நாய எங்க ஓடுற? அம்மா கிட்ட விட்டுருவான்னு நினைக்கிறேன். வாடா வெளிய. கடன் வாங்கி ஆபீஸ்ல லோனை போட்டு இவனை கம்ப்யூட்டர் படிக்க வச்சா நடு ரோட்ல குரங்கு மாதிரி நின்னுட்டு எருமை எருமை ஒண்ணு அவனுக்கு மேல வளர்ந்த பையன் எருமை குரங்கு திட்டாதீங்க. அடிக்காதீங்க. விடுடா அவனை. இருடா, என்னடா அப்பனும் மகனும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்களா? விடுறா, அவன் தோலை உரிக்காம விடுறதில்ல. இன்னைக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நடு ரோட்ல நின்றுகிட்டு வாய மின்னுட்டு இருந்தான். சரி விடுறா, அவன் வயசுல நம்ம பண்ணாததையா பண்ணிட்டான். இந்த வயசுல இதெல்லாம் பண்ணாம இருந்தா தாண்டா தப்பு. இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? சரி, பிபி மாத்திரை சாப்பிட்டியா? பிபி மாத்திரை சாப்பிட்டியா? இல்ல. போமா, கூட்டிட்டு போய் பிபி மாத்திரை கொடு, சாப்பிடட்டும் போ. ஏய், என் மாமா எப்பவும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. டேய், உன்னை பெத்ததுக்கு பிபி இல்லடா, ஹார்ட் அட்டாக். டென்ஷன் ஆகாத போ. வச்சிருக்க போறோம். படிடா சீக்கிரம். ஆயா கலைகள் 64. அது ஆயா கலைகள் இல்லடா, ஆயக்கலைகள் 64. டேய் மச்சான், ஆரம்பத்துல இருந்தே சொதப்புறான்டா, நீயாச்சும் வாங்கி படுறா. முதலில் பெண் என்பவள் வெறும் போகத்திற்கு மட்டுமல்ல என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறுத்துறா, கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. ஆமாடா மச்சான், படிச்சு படிச்சு என் வாயும் வலிக்குது. டேய், அந்த படம் போட்ட புக் எடுறா, அதையாச்சும் பார்ப்போம். ஆமாடா. ஆஹா மச்சான், பல் பெரியுதுடா. ஏய், நம்ம ஜெனிஃபர் மாதிரியே இருக்காடா. குட்ரா. டேய், எனக்கு பல்ப் எரியலடா. டேய், ஃபியூஸ் போயிடுச்சுடா. முதல்ல ஃபியூஸ் எடுத்து மாட்டு, அப்பதான் தெரியும். டேய், இப்போ எரியுதுடா மச்சான். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியலடா, நான் வரேன்டா. குட்ரா. டேய் மச்சான், இதுக்கு மறந்துடுங்கடா. டேய், என்னடா சத்தங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா படுத்துங்கடா. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம.
என்னால் தூங்க முடியல. எனக்கு என் ஜெனிஃபர் நினைப்பாவே இருந்துச்சு. அவளை பார்க்க அவள் வீட்டுக்கு போனேன். யாரு நம்மளை பார்த்து சிரிக்கிறான்? பயப்படாத கார்த்திக், நான் வேற யாரும் இல்ல, உன் மனசாட்சி. நம்மள என்ன விடு, நோ ப்ராப்ளம். சார் இப்ப முக்கியமான இடத்துக்கு போறீங்க. அடேங்கப்பா, ஆம்பளைங்கிற நினைப்பு வந்துருச்சோ? என்ன பாக்குற? அவன் நினைப்புல சாக்லேட் சாப்பிட்டதும், அவன் நினைப்புல செக்ஸ் புக் படிச்சதும் நரம்பு முறுக்கேறிடுச்சோ? தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத, அப்படியே திரும்பி போயிடு. இங்க பாரு, நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. மரியாதை திரும்பி போ. தம்பி, இவ்வளவு வேகமா ஜெனிபரை பார்க்க போறியே, அவ அழகு என்ன, கலர் என்ன, ஹைட் என்ன? உன் கலர் என்ன, அழகு என்ன, ஹைட் என்ன? அவ முன்னால உன்னால நிக்க முடியுமா? அவளை கிராஸ் பண்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி வயசுல எந்த பொண்ணை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அர்த்தராத்தில் நடமாடுறது உன் பேரு கெட்டு போயிடும். என்ன முறைக்கிற? இந்த பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த வயசுல உன் மனசை கட்டுப்படுத்தல, உன் வாழ்க்கையே வீணா போயிடும். இது உனக்கு மட்டும் இல்ல, உன் வயசுல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீ என் மனசாச்சு? ஆமா. அட்வைஸ் பண்ற? எஸ். எதையோ தேடுற மாதிரி இருக்கு. கல்ல எடுக்கிறியா? ஐ அம் எஸ்கேப். என்ன பாட்டு! கேபி சுந்தரமாளுக்கு வெங்கல துண்டல அந்த குரலை கேட்கும்போது கணீர் கணீர்ல இருக்கு. இந்த மாதிரி பாடுறதுக்கு இப்ப யார் இருக்கா? பாய்மாவை போய் சாச்சாட புண்ணியவதி. ஏன்னா அங்கிருந்து பாக்க, ஏய் என்ன பக்தி பாடல் வேணுமா? சினிமா பாட்டு வேணுமா? இந்த போய் வாய திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா படத்து பேரே சொல்றா. தெரியல. என்னது தெரியலையா? இந்த பே ஏதாவது மலையாள கேஸ்ல எடுக்கிறது உங்களுக்கு? இல்ல ஏதாவது பாட்டு பேரே சொல்ல. பாடி கட்டட்டுமா? பாடு, தாராளா பாடு. இல்ல இப்போ யாரு பாடட்டோம்னா? இந்தி பாட்டு குர்பானி தான். ஏதோ கடங்கி போட்டு புலம்பி எடுத்துக்கிட்டு இருக்க, அதுல மண்ணெண்ணி போட்டு பாக்கியா? வாய் பாட போது, காது கேட்க போது, இடையில கடை என்னடா பாம்பு செஞ்சுது. உனக்கு குர்பானி பாட்டு தானடா வேணும். தாடா நீ கேட்ட குர்பானி. பையில இருந்து பணத்தை எடுக்கிற கடையை உடைக்கிட்டு பிளான் பண்ணலாம் வந்திருக்காம இருக்கு.
ஜோடியா ஜெனிஃபரும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வா. சொன்னால் பசி எடுக்காது அழகு கொள்ளையடிக்குதே மனது அள்ள துடிக்குதே மீசை மூளை விட ஆசை தோழி விட எந்தன் காதல் வளர்ப்பிறையே டீனேஜ் விழிகளில் வோல்டேஜ் கனவுகள் எட்டி பார்க்கும் முதல் முறை கண்ணில் புறப்பட்டு நெஞ்சில் அடைப்பட்டு வார்த்தை தடைப்பட்டு ஆசை அணைக்கட்டு தானே உடைப்பட்டு ஏக்கம் வெளிப்பட்டதே மூடும் முடை தொட்டு மூடாயிடம் தொட்டு வாடை பனிப்பட்டு மின்னும் இதழ் தொட்டு காமன் வளைவுகள் காட்டும் இடம் தொட்டு ஆடத் துடிக்கிறதே இடையின் நாட்டம் பஞ்சத்தை காட்டும் நிமிர்ந்து பார்த்தால் புதையலமா உடையை மீறும் கோபுர தோற்றம் எனக்குள் ஏதோ சீற்றமமா உன்னால பித்து பிடித்த அன்றாடம் செத்து பிழைத்த மீசை மூளை விட ஆசை தொழில் விட எந்த காதல் வளர்ப்பிறையே டீனேஜ் விழிகளில் வோல்டேஜ் கனவுகள் எட்டி பார்க்கும் முதல் முறையே வாசம் அடித்திடும் உள்ளம் படபட வென்றே துடித்திடும் முந்தன் முன்புறம் மூச்சை நிறுத்திடும் கொள்ளை அடித்திடுமே ஆடை அசந்திடும் ஓசை இனித்திடும் முந்தன் வாசனை என்னுள் கலந்திடும் முந்தன் நிழலிலும் வண்ணம் தெரிந்திடும் கைகள் ரசிக்கட்டுமே இதுவரை கோடி அழகிய பார்த்தேன் எவரையும் கண்கள் மதித்ததில்லை பிறப்பினில் தொடங்கி இது நாள் வரையில் இது போல் என்றும் ஒலித்ததில்லை உன்னால பித்து பிடித்த அன்றாடம் செத்து பிழைத்த மீசை மூளை விட ஆசை தோளிர் விட எந்த காதல் வளர்ப்பு
இசை மூளை விட ஆசை தோணி விட எந்த காதல் வளர்த்திட டீனேஜ் விழிகளில் வோல்டேஜ் கரவுகள் எட்டி பார்க்கும் முதல் முறையே ஐ லவ் யூ. யாரு? கூட வெக்கம் இல்லாம அவன் கூட வண்டியில போறா. ஆமாண்டி, இதுல ஊரே தூக்குற மாதிரி சென்ட் வேற. பத்தினிக்கு மஞ்சளும் பரத்திக்கு ஜவாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறா. உங்க மனைவின்னு சொல்லிக்கிட்டு என் சொசைட்டில தாண்டி முந்தா நடக்க முடியுது. எனக்கு எது சந்தோஷமோ அதெல்லாம் அனுபவிக்க முடியலையே. நான் குடிக்க கூடாது, கிளப்புக்கு போக கூடாது, மத்தவங்களோட கை கொடுக்க கூடாதுன்னு ரூல் பேசுறீங்க. என்ன வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு ஆம்பளையா? என்ன பாக்குற? அங்க பாரு. என் கூட குடும்பம் ஆனா என் குடும்பத்தை விட்டு போகாதே. நீ என்ன காப்பாற்ற வேண்டாம், என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து. நீயும் அந்த கார்காரனும் கதவை சாத்திட்டு என்னடி பண்ணீங்க? நில்றி, நான் கேட்டுட்டே இருக்கேன். நீ பதில் சொல்லாம போனா என்னடி அர்த்தம்? ஓஹோ, கார் வச்சுக்கலாம் நீ அவன் சுத்துற, நான் சைக்கிள் வச்சிருக்கேன் என்ன விட்டு போறியாடி? உன்னை நல்லவா நினைச்சு தினமும் சைக்கிள் உன் பின்னாடி லோலோ அலைஞ்ச என்ன ஏமாத்திட்டேடி. பதில் சொல்றி. கண்டபடி வளராத கார்த்திக். நான் மட்டுமா பேசுறேன், இந்த ஊரே பேசுதுடி. கார்த்திக் வேணாம். என்ன என்ன எய்தாடி பேசுற? உன்ன அடா மச்சான் அவள. மறுபடியும் சொல்றேன் கார்த்திக், உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. உள்ள என்ன தானே நடந்தது? உன் போதைக்கு என் தலையாடா கிடைச்சது. இங்க பாரு ரத்தத்தை. டேய் கார்த்திக் எந்திரிடா, எந்திரிடா, டைம் ஆச்சு, எந்திரிடா. டேய் டேய், அப்பா ஊருக்கு போறாரா, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துடுறா. நடந்தே போக சொல்லுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, எந்திரிடா. இன்னும் படுத்துட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லைங்க, நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு படிக்கிறான்ல, அதான் அசதியில தொங்கிட்டு இருக்கான். இல்லப்பா, அவன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி போயிட்டு வந்திருக்கான். பார்ட்டியா? இந்த அழுகிற வேலையே கிடையாது. எப்படி நடிக்கிறான் பார். குட் ஈவினிங் டாடி. குடிச்சிருக்காண்டி. ஏய் எழுந்துடா, உழிய பாரு, திருட மாதிரி ஊதுடா. அப்பா அப்பா, ஊது சொன்னா உரியறான்ப்பா. ஏய் ஊதுடா. சும்மா அவகிட்ட என்னடா ஊதுடா. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. பையனை இப்படி அடிக்கிறீங்களே. நான் கேக்குறேங்க, கொஞ்சம் இருங்க. ஏன்பா கார்த்தி இப்படி எல்லாம் பண்ற? இல்லம்மா, வேணும்னு இப்படி பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆமா கம்பல் பண்ணி வாயில ஊத்தி விட்டாங்க. அப்பவே எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டமா.
ப்ராமிஸ்மா. ப்ராமிஸ் என்னடா ப்ராமிஸ்? சத்தியமா இவனுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி இவன் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஊத்தி விட்டுருப்பான். இந்த வயசுல குடிச்சு கட்டு போறான். இருங்க நம்ம பிள்ளை போய் சொல்ல மாட்டான். பெரிய ஹரிச்சந்திரன். கார்த்தி போய் கை கால் மூஞ்சல கழுவிட்டு அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துருப்பா. தலை ஆட்டு. டாக்ஸி வெலிங்டன் வியூ போலாமா? போலாம் மேடம். உள்ள என்னதான் நடக்குதுன்னு பாத்துறேன்டி. என் ஜெனிய நானே சந்தேகப்படலாமா? ஜெனி உடனே ரிமூவ் பண்ண. எதுக்கு? ஏன் 2 நாள் தானே ஆச்சு, இன்னைக்கு வேண்டாம். என்னாச்சு? சொன்னா கேளுங்க, எனக்கு தொடச்சு விட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க, வெயிட் வெயிட், மெதுவா. ஃபேஸ் மட்டும் தொடச்சு விடலாங்கறியா? சரி ஓகே. ஜீசஸ் உனக்கு துணை இருப்பார். நான் வரேன் ஸ்டீஃபன். ஜெனி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. ப்ளீஸ் ஸ்டீஃபன், இது மனிதாபிமானத்துல யாருமே செய்யறதுதான். இதுக்கு போய் ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இந்த ஸ்டெல்லா உங்க ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட். பரவாயில்ல, நான் கிளம்புறேன். எஸ், என் பேர் கார்த்திக். உன்னை பார்த்த முத நாள்லேருந்தே எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு சைக்கிளில் தினமும் பின்னாடி லோன்னு அலைஞ்சேன். அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கல. இந்த ஊர்க்காரங்க உன்னை பற்றி நடத்த கேட்டவன்னு தப்பாக பேசுகிறாங்க. நான் அதை நம்பலை. ஏன்னா நீ நல்லவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் என் மனசில் இருக்கிறத சொல்லாமல் வச்சுக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுது. அதான் உன்கிட்ட சொல்லான்னு நேர்லேயே வந்துட்டேன். I love you. I love you. டேய் I love you. என்னடா டேய்? I love you. I love you. சொன்னா கேளு. விடுடா. டேய் விடுடா. டேய் விடுடா. என்னாச்சுடா உனக்கு? அண்ணா நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. ஒரு நாள் உங்களை பிரிஞ்சிருந்ததையே அவனால தாங்க முடியலன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பாசம் உங்க மேல. ஹாஸ்டல்ல 2 வருஷமா படிக்கும்போது லெட்டர்ல ஒரு தடவை கூட அப்பாவை பத்தி விசாரிச்சதே இல்லை. இன்னைக்கு ஐ லவ் யூன்னு சொல்றானே. கனவு மெய்ப்பட வேண்டும். பாரதியார் நினைச்சது நானும் நினைச்சேன். டேய் கடன் குடுறா. இந்தடா என்னோட ஷேர் 250. 100 200 300 400. கார்த்திக் நில்றா. என்னடா? வாடா, முக்கியமான மேட்டர் இருக்குடா. கம்ப்யூட்டர் கிளாஸ் நேரம் ஆச்சுடா. டேய் மச்சான், ஜெனிஃபரை கரெக்ட் பண்ணிட்டேன்டா. என்னடா? டேய் உன் ஷேர் 250 குடுறா. எதுக்கு? 1000 ரூபான்னு பேசி ஜெனிஃபர் இன்னைக்கு நைட்டு கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு அவ வீட்ல ட்ரீட்டு, டின்னரு, அப்புறம் மேட்ரு. சரி சரி, ஆளாளுக்கு 250 ரூபா கொடுத்துருக்கோம். உன் ஷேர் கொடு.
என்ன மச்சான் பல்பு எரியலையா? டேய் என்னடா பேசிருமா கை? அம்மா ஐயோ மச்சி ரொம்ப ஓவரா கொன்னுடுவேன். பொய்யாடா சொல்றீங்க? இனிமே சொல்ல மாட்டேன்டா. இனிமே சொல்ல மாட்டேன்டா. ஜாக்கிரதை. காசுல வேணா கணக்குல வச்சு. இல்ல புடிங்க. இனிமே உனக்கு கவலை இல்ல. எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்ல ஜெனிஃபர், வந்தா முதல் டெலிவரி உங்களுக்கு தான். எழுத வேண்டியவங்க எழுதினா தானே உங்களுக்கு லெட்டர் வரும். டேய் உருப்படாதவன இப்படி எழுதி கிழிச்சது போதும்டா. ஏடா அவுத்துறா டேய். இது உனக்கே நியாயமாடா? உன்னை தட்டி கேட்டதுக்காக இப்படி அந்தரத்துல தொங்க விட்டுருக்கியடா. கோபத்தை கலராம பேசாம லெட்டர் எழுத விடு. இப்ப எழுதி என்னத்தை கிளிக்க போற? ஏற்கனவே நேர்ல லவின்னு சொல்லி உங்க அப்பாவை கட்டி பிடிச்சது போதும். அதையும் மீறி இப்ப ஜெனிஃபருக்கு லெட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ உன்னை செருப்பாலேயே அடிப்பா. வாங்கிக்கிறேன். டேய் புள்ளியாடா நீ. ஏண்டா அந்த ஜெனிஃபருக்காக இந்த எல்லாம் அலையிற? அவளுக்கு உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையடா. நான் ஆம்பளை, அவ பொம்பளை, அந்த பொருத்தம் போதும். ஆஹா இவன் இருக்கானே, பார்த்தா அடிப்பானே. பொறுப்பா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். என்ன எழுதுறான்? பேசக்கூடாதுன்னு சொன்னல, மறந்துட்டியா? நீ எப்படா சொன்ன? எதிர்த்து பேசாத. பேசினா அடிப்பேன். சிரிக்காத. டேய் நான் பேசவும் இல்ல சிரிக்கவும் இல்ல, போதுமா? சொல்ல கேட்காம சிரிக்கிற, மண்டைய உடைக்கிறேன் பாரு. அம்மா டேய் உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? பாக்குற இடத்துல அடிக்கிறேடா. இப்படிக்கு அன்புள்ள கார்த்திக். பூவின் வயதென்ன, காற்றின் வயதென்ன, காதல் வரவில்லையா? ஏதோ உறைந்திட ஏதோ உருகிட தீர்ந்தேன் முதல் முறையா. எனது காதல் வயதினை பார்க்காது, அது இதயத்தின் குழந்தையம்மா. இளமை காலம் என்பது பூக்காடு, அதில் இனித்திடும் வசந்தமம்மா.
நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஃபாதர். ஊர்ல இருந்து லெட்டர்லாம் வருது இல்ல? ஜெனிஃபர், ஏன் அழற? நாட்டுக்காக போராடுற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குங்கிற? அது உன் புருஷன் வின்சென்ட் கிடைச்சிருக்குன்னா அது கர்த்தரோட ஆசீர்வாதம் தான். காட் பிளஸ் யூ ஜெனிஃபர். Thank you. ஜெனிஃபருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. என்னப்பா பெரிய ஹீரோ மாதிரி லெட்டர் எழுதிட்டு போன, என்ன ஆச்சு? என்ன தொங்க விட்டு லெட்டர் எழுதுனல்ல, இப்ப ஊ மூஞ்சி தொங்கி போச்சு பாத்தியா? இதுக்கு தான் நான் சொன்னா கேட்கணுங்கிறது. கிளு 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 கிளு. எனக்கு ஜெனிஃபர் வேணும். என்ன தவிர வேறு யாராலையும் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. நான் அவளை காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது முடியாது முடியாது. என் ஜெனிஃபர் கூட எப்படிலாம் வாழணும் பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு அமெரிக்கா போய் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, எப்பவும் நான் அவ கூடவே இருப்பேன். இந்த ஊருக்காரங்க இப்ப தப்பா பேசுற மாதிரி அவளை தப்பா பேச விட்டுருவேனா? என் ஜெனிஃபருக்காக நான் மதம் மாறவும் தயாரா இருக்கேன். என் நிலைமை நான் தெளிவா சொல்லிட்டேன். நீ தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நான் தினம் வந்து மிளகுத்திரி கொளுத்தி ஞாபகப்படுத்திட்டு போறேன். எனக்கு ஜெனிஃபர் வேணும். என்ன கேட்க போற? எனக்கு ஜெனிஃபர் வேணும். ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது நாராயண சுவாமி. முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடந்து வரும் போர் தீவிரமடைந்துள்ளது. நமது வீரர்கள் பாகிஸ்தான் எல்லையை நோக்கி வருகிறார்கள். கட்டிங் இல்ல, ஷேவிங். இறந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் என்ன பண்றீங்க? உலகத்துல சேவிங் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். நோ யூஸ். மிஷின் போடுங்க. உனக்கு இன்னும் முடியே முளைக்கலையா? அதுக்குள்ள மிஷின் போடணுமா? இந்த தொழிலை விட்டே போயிடுறையா? ரொம்ப நல்லா இருக்குடா. நீ தொழிலை விட்டு போட்டினா வட்டி முதலில் கொப்பனா கொடுப்பான். வாங்கண்ணே, நீங்களா சும்மா பேசிடுண்ணே, உட்காருங்கண்ணே. நானா தொழில் விட்டு போறாது தம்பி, அவரை பாரு. உட்காருங்கண்ணே, உட்காருங்க. கட்டிங்கா சேவிங்க அண்ணே. சேவிங் தான்டா. இந்த மீசை கொஞ்சம் எடுப்பா தூக்கலா வை, மிலிட்டரிக்கார மாதிரி. என்ன அண்ணே, நீங்களும் பல கெட்டப் மாதிரி தான் பாக்குறீங்க. ஆனா அந்த ஜெனிஃபர் தான் பண்ணிய மாட்டேங்குதே. டேய், அவளை ஆய் மச்சான்னு கூப்பிட வைக்கிறவனா பல சித்து வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கேடா. அண்ணே சொல்லு. இந்த கார் காரணம் ஒரு வாரமா ஆளையே காணோம். இப்ப மளிகை கடை அணைச்சு பக்கம் தான் காத்தே அடிக்குது. அப்படிங்கிற அந்த அண்ணாச்சி கடையா அல்வா கடையா மாத்திரம் பாரு.
உங்களுக்கு தெரியாத அண்ணே, சும்மா அந்த விஷயத்த உங்க காதுல போடலாம் தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டு இருங்க. அந்த மிலிட்டரிக்கார வந்த உடனே உங்களை தான் சுட்டு தள்ள போறான் பாரு. டேய், நான் நினைச்சேன் ஒரு பட்டாளினே வரும்டா கொசுரு. டேய், வேலையை பாடுறா. உங்க நல்லதுதான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். மீசை மிலிட்டரிக்கார மீசையை விட சூப்பரா இருக்கணும். மீசையை பார்த்துன்னா ஜெனிஃபருக்கு எப்ப ஆசை வரணும். போதும், சரி. ஐயோ ஐயோ, மனசு போயில. நான் இல்ல, பாத்து போடுறியா? ரத்தம் வருது பாருடா. நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பேன். சொன்னபடி மிலிட்டரி ஏத்திட்டல, நீதான் எனக்கு துணை இருக்கணும். ஆமீன். ஆஹா, இவன் தான் இங்க மெழுகுபத்தி ஏத்திக்கிட்டானோ? தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமே. மனசாட்சியை மதிக்கவே மாட்டேன்றானே. பக்கத்துல யாரையும் காணா, கிட்ட வந்துகிட்டே இருக்கா. இங்க எதுக்கு வந்த? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடத்தான். டேய், 5 ரூபா மெழுகுபத்தி வாங்கி கொளுத்திட்டா நீ நினைச்சு நடந்துருமா? நீ என்ன பெரிய மன்மதனா? உங்ககிட்ட இந்த பணியை தவிர வேற எதுவுமே நல்லா இல்லை. இந்த பார், நான் சொல்றேன், கனவுல கூட அந்த பொண்ணை நீ நினைக்க கூடாது. ரொம்ப ஓவரா பேசுற. டேய், சாமி கும்பிடுன்னு சொன்னது உனக்கு ஓவரா தெரியுதா? நேரம் தான்டா. எத்தனை தடவை அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டேன். இப்பவும் அடி வாங்கிட்டு தான் போவேன்னு அட்டா முடிச்சு உட்காந்தா என்ன அர்த்தம்? திருந்த வேண்டியது நான் இல்லடா, நீதான். ஏண்டா, படிக்க வேண்டிய வயசுல இப்படி லவ்னு அலையிறைய, வயசு வித்தியாசம் வேண்டாம்? ஏய், உட்காரு 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 உட்காருங்கறல. டேய், உட்கார்ந்தானே இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னா நான் தலையில உட்கார்றது. சொன்னா கேட்க மாட்டே நீ? உதச்சதான் திருந்துவியா? இனி உன்னை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், உன்னை கொலையே பண்ணிடுவேன். வர்ற, பாக்குற, அடிக்கிற, இப்ப கொலை வேற பண்றேன். லெட்ரு எதுவும் வரலைங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தாங்க வந்தேன். வரேங்க. Where are you, Vincent? I miss you, da. I love you, dear. மா, காஃபி. வரேன்டா. அப்பா, அங்க பாருங்களா அவன. அப்படியே பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரியே இருக்காப்பா. இந்தடா காஃபி. ஏய், என்னடா இது கோலம்? என்னம்மா? நீயும் உன் ட்ரெஸ்ஸும். சீ, கட்டி தொலை. டேய், நில்லுடா. எங்கடா போற? இங்க வாடா. இங்க வா. டேய். ஐயோ, கடவுளே. உள்ள பத்திருக்கா பாரு, பேர கெடுக்கு. ஹாய், இந்த நைட்டி நல்லா இருக்கு. நான் எடுத்துக்கிறேம்மா.
சிச்சி குட்ரி எவ போட்டிருந்ததோ. இன்னைக்கு நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். ஜெனிஃபரோட நான் தான் இருக்கணும். நம்ம எப்படி ஒரு பேரண்டல் கேரக்டர்ல இருந்து இன்ஹெரிட் பண்றோமோ அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு டேட்டா அதுல இருந்து எடுக்கிறது தான். இது சூப்பர். நம்பர் 2 இஸ் என்கேப்சுலிங். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Made for each other. Karthik, any doubt? So, what is your opinion, Karthik? Come on, get up. சொல்லு கார்த்திக். உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்துடுறியா? வாட்? அவனை விட உன் கூட இருந்து உன்னை நான் நல்லாவே கவனிச்சுப்பேன். என் கூட வந்துடுறேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். யூ ராஸ்கல், உருப்படியாடா நீ? நானே 35 வயசுல லேட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் புருஷனை விட்டு வா, நான் கூப்பிடுறேன். ஏய் சைலண்ட். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. இனிமே கண்ணு முன்னாடி நிக்காத, போடா வெளிய. கம்ப்யூட்டர் டெஸ்ட் படிக்க வச்சா டீச்சர் கையை பிடிச்சா இழுக்கிறேன். விட்டுருங்க, இனிமே செய்ய மாட்டான். நீ சும்மா இரு. எங்க அப்பா திட்டினது எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். டீச்சர் என்ன திட்டின மாதிரியே இருந்துச்சு. ஏய் என்னடா சிரிப்பு? ராஸ்கல், தப்பு பண்ணிட்டு சிரிப்பு வேற சிரிப்பு. கம்நாட்டி தெருப்பு இருக்கி பாரு, சிரிக்கிறேன் பாரு. லூசாடா நானு? எங்க சொல்லிக்கிட்டு அடிக்கல. என்ன சிரிக்கிற? எதுக்குடா சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? இவனை அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குது. என்னாச்சுடா உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியா? திரும்ப வந்து அடிக்க போறாரு, பாத்துட்டே இரு. ஐயோ, அடிபட்டே சாக போறேன். நீங்க அடிச்ச அடியில லூஸ் ஆயிட்டான். பேசாதடா. வாய மூடு. இவனுங்க எங்க இங்க வரானுங்க? சுத்துங்கடா சுத்துங்க. சுத்திட்டீங்களே, கிளம்புங்க. பாகிஸ்தான்காரன் வச்ச கண்ணு வெடியில ஆளே அவுட் ஆகல. பாடியே 4 நாளா கிடைக்கலையாமா. அப்போ நமக்கெல்லாம் வசதிதான்னு சொல்லுங்க. உனக்கு இல்ல. புருஷன் இருக்கும்போதே இந்த கார்காரன் கூட சுத்தினால அதான் இந்த கதை. மேல ஒருத்தர் இருக்கால, அவ சும்மாவா விட்டுருவான். அதான் வின்சென்ட் தைரியமானவர். அவரோட இழப்பு நாட்டுக்கு மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தாருக்கும் ஈடுகட்ட முடியாத இழப்பாகும். வின்சென்ட் இதுவரை நாட்டுக்கு செய்த சேவைக்கும் எல்லைப்போர்ல தன்னுடைய உயிரை நீத்த தியாகத்துக்கும் எதுவுமே ஈடாகாது. இருந்தாலும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிவாரணத் தொகையாக ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை ஜெனிஃபர் வின்சென்ட்டிடம் வழங்குகிறோம். அக்கா 10 லட்சமாமே? இந்தாங்கம்மா. இல்ல வேணாம் எனக்கு. வாங்கிக்க ஜெனிஃபர், கர்த்தர் அவங்க கூட இருப்பாரு. எப்படி இது லட்சமா பணம் கொடுக்குறாங்க? செத்தும் கொடுத்தா சீத கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா இருக்கு. இங்க பாருங்க, முந்தினவன் கைக்கு தான் அண்ணாச்சி கடை பண்ணியாராம். கொஞ்சம் லேட் பண்ணீங்க, ஜெனிஃபரும் கிடைக்க மாட்டா, பணமும் கிடைக்காது. ஏய், நாங்க இங்க இருக்கிறோம் புடுங்கிறதுக்கா? பணத்துக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அண்ணாச்சி இருக்குல்ல. இரியா, நாங்க பாத்துக்குவோம். ஏய், உன் புருஷனை பத்திரமா பாத்துக்க. இந்த வீட்டுக்கே கொடுத்துன்னு வந்துட போறாரு. நான் விட்டுருவேனா? நான் இருக்கேன் ஜெனிஃபர்.
எதுக்கும் கவலைப்படாத. கார்த்திக் மாமா கம்ப்யூட்டர் கிளாஸ் போலையாடா? இல்லை மாமா, ஏதோ கூட்டமா. சரி சரி, இங்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல வீட்டுக்கு போ. சரி மாமா. இந்த வின்சென்ட் இறந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ். நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? நேத்துல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கியே. ஜெனிஃபர், இந்த ஜூஸியாவது சாப்பிடுமா? வேண்டாங்க. குடிமா. இங்க பாருமா, நாங்கெல்லாம் இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏண்டி சொல்லுடி. ஆமா ஆமா, ஜெனிஃபருக்கு ஒண்ணுன்னா சும்மாவா விட்டுருவோம்? இத பாரு ஜெனிஃபர், மனசு ஆற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்தம்மா இத குடி, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், வாங்கிக்கோமா. என்ன சரோஜினி அக்கா, திடீர்னு மேல பாசம் பொங்கி வழியுது. அண்ணி அண்ணின்னு உறவு கொண்டாடுற. எல்லாம் அந்த 10 லட்சம் பண்ற வேலை. யாருக்கு வேணும்டியோ பணம்? என்கிட்ட இல்லாதா? என் புருஷன் நுனி புள்ள மேயிற மாடு இங்க வந்து வாய் வச்சிருச்சுன்னா அதனாலதான் அவளை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆமா ஆமா, காது திறந்திருந்தா குச்சி வச்சும் கொடைவாங்க, நாம தான் உஷாரா இருக்கணும். சரி சரி, நம்ம வேலை பாப்போம் போங்க. ரொம்ப தான் நடிக்கிறா. சோத்திரங்க. எல்லாத்தையும் எழுதுவே இல்லை. வந்த வேலை முடிவு போச்சு போல. ஓ அதிக பிரசங்க. இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணலையே. ஆர்டர் பண்ணலன்னா என்னங்க, வழக்கமா மாசம் மாசம் நம்ம வீட்டுக்கு போடுறது இதுதான். அரிசி பருப்பு எண்ணெயில இருந்து உப்பு புளி மிளகா வரைக்கும் போட்டாச்சு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க போடுவீங்க வாசனை சோப்பு, வாசனை ஷாம்பு, புசு புசு நடிச்சா ஊரே உங்களை வேடிக்கை பார்க்குமே, அந்த வாசனை ஸ்ப்ரேயும் போட்டாச்சு. செக் பண்ணி பாருங்க, ஏதாவது விட்டு போச்சுன்னா நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த நேரத்துல எது வேணாலும் நீங்க போய் எடுத்துக்க, அது உங்க கடை மாதிரி. வேணாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. என்ன ஜெனிஃபர், என்னடா இந்த அண்ணாச்சி திருதிருப்புன்னு பலசர சாமான் கொண்டு வந்து வீட்டுல இறக்கிட்டானே, காசு கேட்பான பயப்படுறியா? நம்ம என்ன முன்ன பண்ண தெரியாதவங்களா? பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படி நீ பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப கணக்கு வச்சுப்போம், பின்னாடி கணக்கு கழிச்சுப்போம். புரியுதா? எப்ப என்ன சாமான் வேணாலும் கேளு, நானே வந்து போட்டு போறேன். பட்டா கூச்சப்படாம என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்க ரெடி. தினமும் விதவிதமான சாப்பாட்டை ஆட்காரிகளை கொடுத்து எப்படியாவது ஆட்டில் இடம் பிடிச்சிட வேண்டியதுதான். ஜோ ஜெனிஃபர் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எவனும் குறுக்க வரக்கூடாது. இவன் இங்க வர்றான். ஜெனிஃபர் தான் எனக்கு மட்டும்தான். அங்கதான் ஒண்ணும் இல்லையே, அதையே போய் தடவிட்டு இருக்க. மீச வச்சிருக்கிறவங்க மட்டும் ஆம்பளை இல்லையா, தெரிஞ்சுக்க. அது சரி, உள்ள உனக்கு என்ன வேலை? வெளியே உனக்கு மட்டும் என்ன வேலை? ஜெனிபருக்கு பசி கூடாங்கிறதுக்காக நானே சமையல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய ஏழை அதுக்கு சாப்பிடுறதுக்கா இல்ல படுத்துக்கிறதுக்கா? அட புரியாதவனே, அவ பக்கத்துல நான் உட்காந்துட்டு அவளுக்கு நான் ஊட்டி விட, அவ எனக்கு ஊட்டி விட, 2 பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு நாள் பசிக்கு தானே எடுத்துட்டு போற. நான் ஒரு மாசம் ஜெனிபருக்கு பசிக்க கூடாதுன்னு மொத்த பழச சாமான இறக்கிட்டு வரேன். யோ, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. இது வந்து ஒன் வே டிராபிக், ஞாபகம் வச்சுக்கோ. நான் மட்டும் தான் போகணும் வரணும். இது நோ என்ட்ரி, நான் மட்டும் தான் போகணும், வேற எவனும் நுழைய கூடாது. ஜாக்கிரதை. நீ வெளியூர்ந்து பொழைக்க வந்தவன் என்னவே எடுத்து பேசுறியா? வட்டி காசு நம்பி வாழ்றவன் நீ ஏன் சட்டையை பிடிக்கலே? யார பாத்திர வட்டிக்கு சும்மா வாழ வட்டி. சண்டை போடுவாங்க. அவள மாதிரி ஜெகன்மோகனிக்கா சண்டை போட்டா ஊர்ல ஒரு மரியாதையாவது இருக்கு. போடி. நீ சும்மா இருமா. ஜெனிஃபர் இவளுக்கு எனக்கா நீ முடிவு பண்ணி ஆகணும். என்னடா அவங்கள பெரிய பஞ்சாயத்து வச்சிட்டு போடி அந்த பக்கம். போடி. ஓ. போடா நீ யாரா? ஊருக்கு போய் ஜெனிஃபர் வீடு வாசல்ல இந்த ஆம்பளைங்களை அடிச்சு விட்டுட்டு உள்ள
வெளிய உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே முதல்ல அவளை அடிச்சு இங்க இருந்து வெளிய துரத்தி விடலாம். ஆமா ஆமா அப்பதான் நம்ம என்ன இருக்குமே நிம்மதி. யாரையும் நம்ப முடியல ஃபாதர். நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையும் பிரிச்சு பார்க்க தெரியல. வின்சென்டால வந்த பணம் எனக்கு பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் ஃபாதர். இந்த செக்க சபையில சேர்த்துருங்க. நான் ஜீசஸ்க்கு சர்வீஸ் பண்ணி என் காலத்தை கழிச்சிடுறேன். நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஜெனிஃபர். இப்போ உனக்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். என்னால முடியல ஃபாதர். இந்த உலகமே தப்பா இருக்கு. விசுவாசி, கர்த்தரை விசுவாசி. உன்னோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு தேவதூதனை அவர் அனுப்பி வைப்பார். நான் தான் அந்த தேவதூதங்கிறது என் ஜெனிஃபருக்கு தெரியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாத ஜெனிக்குட்டி, இந்த பணம் எல்லாம் உனக்கு தான். மெல்ல கண்ணு, நாங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் கொடுத்த 10 லட்ச ரூபா பணம் இருக்கும்போது இவன் பணம் எதுக்குன்னு யோசிக்கிறியா? வட்டிக்கு மேல வட்டி போட்டு வசூல் பண்ண பணம் பூரா உனக்காதான்டா செல்லம். வாங்கிக்கடா செல்லம், வேண்டான்னு சொல்லாத ஜெனிபர் குட்டி. என்னடா கட்டி பிடிச்சி உருண்ட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? நல்ல விருந்தா இருந்தா ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுறது தப்பே இல்லம்மா. மளிகை கடையில் பொட்டலை கட்டி போர் அடிச்சு போச்சு ஜெனிபர். ஒன்னா பொட்டலை கட்டலான்னு வந்திருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் பார்த்து பார்த்து புலம்பிட்டே இருக்கிறது? ஒரு பழத்தோட்டமே கிடைச்சிருக்குது, அதை கொஞ்சம் ருசிச்சு பார்க்க வேண்டாமா? மரியாதை இங்க போயிடுங்க. ஏன் அந்த கார்காரன் தான் உனக்கு பிடிச்சிருக்கானா? நாங்க என்ன பாவம் பண்ணுவாங்களா? ஜெனிஃபர், நீ ஆத்து தண்ணி மாதிரி ஆளுக்கு பாதி குடிச்சுக்கிறோம். ஆனா அந்த கார்காரன் நம்பாத, அவனை ஸ்டெப்னியா தான் யூஸ் பண்ணுவான். நாங்க சொந்த வண்டியாவே வச்சுக்குவோம். வாட்டர் சர்வீஸ் பண்ண வந்த மாதிரி சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காதயா. ஓவர் ஆயிலிங் பண்ண வேணாம். ஜெனிஃபருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அவங்க வீட்டுக்கு போனேன். ஜெனிஃபரோட அழக முழுசா பார்ப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. பேய் பிசாசை விரட்டும் மகாளி, ഓടിപ്പോ പിശാചേ പോയിക്കോ. ഓം ഹ്രീം ഹ്രീം ഹ്യൂം ഷാ. ആരടാ നീ? എന്റെ ജീവിതത്തിൽ 1000 പേയകളെ കണ്ടിട്ടുണ്ട്, വിരട്ടിട്ടുണ്ട്. ചെറുക്കനെ പിടിച്ചുള്ള പേയേ പോയിക്കോ പോയിക്കോ. പുള്ളിക്കാരൻ എവിടെ നോക്കാം? എന്താ ഇത് കുഴപ്പം? കാമപ്പേയോ? ഇവിടെ നോക്ക്, ചെറുക്കൻ എதையோ பார்த்து பயந்திருக்கான். விட மாட்டேன். போய்க்கோ. ஜெனிஃபர் அப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எங்க அம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்கதா நினைச்சு எல்லா சமயத்தையும் அழைச்சிட்டு போனாங்க. அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு சொல்லு. ஏய் அத கொண்டா.
நிறுத்துமா. பையனை சித்திரவதை பண்றீங்களா? என் பையனுக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும். வாடா போலாம். வா. டாக்டர் சொல்லுமா. பேஷண்டோட ஃபைல் டேபிள் மேல வை. ஓகே டாக்டர். தம்பி இங்க பாரு. நர்ஸ் டாக்டர் அந்த மானிட்டர் ஆன் பண்ணுங்க. கார்த்திக் இங்க பாருப்பா. அந்த ஃபைலை கொஞ்சம் எடுமா. டாக்டர் பையனுக்கு எப்படி இருக்கு? எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் டாக்டர் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான்? 25 வயசுனா கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்லியிருப்பேன். இப்ப என்ன டாக்டர் பண்றது? வழியை நான் சொல்லிட்டேன், வைத்தியத்தை நீங்க தான் பண்ணணும். இப்ப என்னாச்சுன்னு இப்படி வருத்தப்படுற? டாக்டர் சொன்னது கேட்டல. 25 வயசு பையனா கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் சொன்னாரு. அதுக்கு என்னடா அர்த்தம்? அவன் எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியலடா. அடிக்கிற அப்பாவை தான் நீ நேற்று நாளை பார்த்துருக்க. ஆனா பாசத்தை காட்டுற இந்த அப்பாவை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். பாசத்தை ரொம்ப காட்டினா அவன் கெட்டு போயிடுவோன்னு தான் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். பையன் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டியாடா? என்ன அவன் புரிஞ்சுக்கலன்னு பரவாயில்லடா. அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. டாக்டர் சொன்னதை வச்சு தானே நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. ஒரு அப்பாவா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை நான் அவனுக்கு மாமன், நான் செய்யறேன்டா. நான் கண்டிப்பா செய்யறேன்டா. மலையாள மந்திரவாதி, கல்கத்தா காளி, பத்தல கொண்டு பாபா, இவங்க எல்லாம் ஓட்ட முடியாத பேய இந்த சாம கோடாங்கி ஓட்டுவான்டா.
இதான் முதல் தடவையா? பல தடவை கனவுல. அப்போ உன் மனசுலயும் என்கிட்ட காமம் தான் இருக்கு இல்ல? படிக்கிற வயசுல கறந்த இடத்த கண் தேடுது, பிறந்த இடத்த உடம்பு தேடுதா உனக்கு? காதல் மனசு பார்க்கும், காமம் உடம்ப பார்க்கும். நீ இந்த உடம்ப பார்க்கணுமா? கஷ்டம்னு வர்றவங்களுக்கு என்னன்னு கேட்க 2 காது இருக்கு, பசின்னு வர்றவங்களுக்கு அள்ளி கொடுக்க 2 கை இருக்கு, புருஷனுக்கு நெஞ்சு இருக்கு, புள்ளைக்கு மடி இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த உடம்புல காமத்தை மட்டும் ஏன்டா தேடுற? அந்த விலைமாது கேட்ட கேள்வி ஜெனிஃபரே என்னை பார்த்து நேரில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. தன்னோட பையனுக்காக எந்த அப்பாவும் செய்யாத ஒரு காரியத்தை என் அப்பா எனக்காக செஞ்சார். அவர் முகத்தில் இனிமே எப்படி முழிக்க போறனோ தெரியல. யாருக்கும் கிடைக்காத அப்பா எனக்கு கிடைச்சிருக்காரு. நான் பண்ண தப்பையெல்லாம் நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கல. சாரி, என்னை மன்னிச்சிடு. ஜெனிஃபர் வேணும் நான் கேட்டது என் தப்பு தான். ஒவ்வொரு தடவையும் நான் மெழுகு திரி கொளுத்தும் போது அது எனக்கு நல்லது நடக்கிறதா தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஜெனிஃபருக்கு கெட்டதாகிடுச்சு. மறக்கணும், நான் ஜெனிஃபரை மறக்கணும், நடந்தது எல்லாத்தையும் மறக்கணும். நான் உன்னை மறந்தாலும் நீ ஜெனிஃபரை மறந்துடாத. ஜெனிஃபர் நல்லா இருக்கணும். என்ன? அழகை ஆராதிக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஆசைப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட என் மனசு தெளிவாச்சு. மனம் திறந்தனவனா ஜெனிஃபரோட ஞாபகங்களை காத்துல பறக்க விட்டேன். ஏமாத்திட்டேடா. ஜெனிஃபர் ஏமாத்த உனக்கு எப்பறம் மனசு வந்தது? வாழ்ந்தது போதுன்னு
கருத்தர் கட்டியே போயிட்டேடா. சாரி ஜெனிஃபர், இந்த துக்கமான சூழ்நிலையில நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேன். வின்சென்ட், கருத்துக்குள்ள சமாதானமா? டோன்ட் வரி ஜெனிஃபர், நான் இருக்கேன். ஸ்டெல்லா எப்படி இருக்கா? 15 நாளா மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு எல்லா செக்கப்பும் பண்ணிட்டான். ட்ரீட்மெண்ட் நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸ்டெல்லா அவளோட கடைசி நாட்கள்ல இருக்கா. உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறா. அது என்னன்னு எனக்கே தெரியல. நான் ஸ்டெல்லாவை பார்க்கணும். அழாத ஸ்டெல்லா. வின்சென்ட் நம்ம கூட இல்லைன்னாலும் நம்ம நினைவுகள்ல உயிரோட இருக்காரு. பயப்படாத, உன் கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன். அழாத ஸ்டெல்லா. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா ஜெனிஃபர். எங்க என்ன தனியா விட்டுட்டு போயிடுவாளோன்னு ரொம்ப கவலைப்படுறா. ஸ்டெல்லா செல்லம், அதான் ஜெனிஃபர் வந்துட்டல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? கொஞ்சம் இரு, நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். இதோ வரேன். ஸ்டெல்லா செல்லம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி எழுதி கொடு. இந்த எழுதுங்கிறல்ல, எழுது, சொன்னபடி எழுது. ஸ்டெல்லாவோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிஞ்சுதா ஜெனிஃபர்? நம்மளெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவோன்ற பயத்துல இருக்கா ஸ்டீஃபன். இல்ல, நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஸ்டெல்லா அதான் நினைக்கிறா. நீ வேணா கேட்டு பாரு. நீ என்ன நினைக்கிற? ஸ்டெல்லா நினைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வின்சென்ட் உயிரோட இருந்திருந்தா நான் இதை பத்தியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் வண்டியில் வரும்போது ஊர்க்காரங்க பேசுனது கேட்டியா? இந்த உலகம் ரொம்ப மோசமானது ஜெனிஃபர். ஆம்பளை துணை இல்லாம பொண்ணுங்களால வாழவே முடியாது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? யோசிச்சு பாரு ஜெனிஃபர். ஜெனிஃபர், ஜெனிஃபர் ப்ளீஸ். உன்னோட அழகு, இளமை, வயசு இதெல்லாம் என்ன மாதிரி வீணாகணுமா? கையெடு ஜெனிஃபர். கையெடு ஸ்டீஃபன். ஜெனிஃபர் ப்ளீஸ். ஜெனிஃபர் கையெடுங்கறல்ல. ஜெனிஃபர் கையெடுறா. ஜெனிஃபர், ஜெனிஃபர் ப்ளீஸ். ஜெனிஃபர் ப்ளீஸ். ஸ்டீஃபன் என்ன புரிஞ்சு தப்பு ஜெனிஃபர். விடுடா ராஸ்கல். ஜெனிஃபர் ப்ளீஸ். சபையை கூட்டி உனக்கு என்ன செய்றேன்னு பாரு. நீ சாத்தானிடமிருந்து தப்பித்துக்கொள். என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும். ஜெனிஃபர், இந்த மாதிரி ஸ்டீஃபன் என்னோட போறேன். ஜெனிஃபர் ப்ளீஸ். ஸ்டீஃபன், நீ தப்பு மேல தப்பு பண்ற. ஜெனிஃபர், நீ எனக்கு வேணும். நீ எல்லாம் மனுஷனா? ஜெனிஃபர், 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 ஜெனிஃபர்.
நீ இந்த சாத்தானிடமிருந்து தப்பித்துக்கொள். என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும். என்ன செல்லம் இப்படி எழுதிட்ட? என்ன பார்த்தா சாத்தா மாதிரி இருக்கா? என்கிட்ட இருந்து அவ தப்பிக்கணுமா? முதல்ல நீ என்கிட்ட தப்பிச்சு போ. சாகடி. ஸ்டீஃபன், இங்க என்ன ஏண்டி சபையில சொல்லி என்ன அவமானப்படுத்துவியா? என்னடி சொல்ல? என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? சொல்லுடி. இதையும் சொல்லு. போய் சொல்லு. எப்படிதான் சொல்லுவியா? போய் சொல்லு. விட மாட்டேன். ஸ்டீஃபன் கிட்ட இருந்த ஜெனிஃபரை காப்பாத்த அன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்னையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் கையை காலவும் பிடிக்கிறத விட்டுட்டு என்ன அள்ளி இத்தனை நாள் கூட்டிட்டு ஆட்டம் போட்டு இருந்தேன், இன்னைக்கு இங்கே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்னை விட்டு வச்சது தப்புடா. செத்து போயிட்டான்ல, அதான் அண்ணனுக்கு குளிர் காயுது. குளிர் விட்டு போச்சா? அப்ப இவர் கார்லயே உட்கார வச்சு கொளுத்துங்க, தன்னால குளிர் அடங்கிடும். அக்கம் பக்கத்துல இருக்கிற நாங்களே இன்னும் அவளை பார்க்கல, நீ என்ன பெரிய இவனா? டேய், இது நேஷனல் ஹைவேஸ்ரா, யார் வேணாலும் போலாம் வரலாம். நீ ஒருத்த மட்டுமே ஓட்டிட்டு இருக்கிற, நீ ஒருத்த மட்டுமே பார்க் பண்ணிட்டு இருக்கிற. எங்களை என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? சூப்பி போன சொரக்காயா? நீ ஒருத்தன் தான் மீச வச்ச ஆம்பளையா? ஆமாயா, நான் ஒருத்தன் தான் மீச வச்ச ஆம்பளை. அதனாலதான் என்ன மட்டும் கூப்பிட்டு இருக்கா? இல்ல, அவன் போய் சொல்றான். அவன் சொல்றத நம்பாதீங்க. அவகிட்ட என்ன பேச்சு? எல்லாம் இவனாலதான். என் மேல எந்த தப்பு இல்ல, என்ன நம்புங்க. அந்த கண்டாவிதை எங்க கண்ணால பார்த்தமே, அப்புறம் நீ சொல்றத நம்புறது? சரி சரி, பொம்பளைங்க வெளியே போங்க, இவன் என்ன பண்றதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். இத பார், ஆம்பளைங்கள வாயை திறக்க கூடாது. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், நாங்களே தீர்த்துக்கிறோம். ஓடி ஓடி ஓடி. என் புருஷன் என் கூட படுக்கும் போது கூட உன் பேரு தான் சொல்லிட்டு படுறான். எல்லா ஆம்பளையும் உன் பின்னாடி போறேனா? கொஞ்சம் அடக்கம் வேணும். இந்த மாதிரி ஊர்ல கூடாது. புருஷன் ஜெனிஃபர் ஜெனிஃபர்
இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. இது ஒண்ணுமில்ல, இது ஒண்ணுமில்ல. என்னடா இருக்கு? இது ஒண்ணுமில்ல, ரத்தமும் சதையும் தானடா இருக்கு. நான் அழகா பிறந்தது தப்பா? இவனடா கூப்பிட்டேன், இவனடா கூப்பிட்டேன், இவன் கூட நான் படுத்தேன். சொல்லு சொல்லு என்னடி கையும் கழுவுமா புடிச்சதுக்கு அப்புறம் பகல் வேஷமா போடுறேன். எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாத நிலைமை என்னோட ஜெனிஃபருக்கு ஏற்பட்டுடுச்சு. நடந்ததை தடுக்க முடியாம ஜெனிஃபர் அடி வாங்குறதையும் ஊரை விட்டு போறதையும் மனசுக்குள்ள அழுகையோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அசிங்கப்படுத்தலாம், ஆனா அழிக்க முடியாது. அன்னைக்கு அவளை காப்பாற்ற முடியலன்னு நினைச்சு என் மனசுக்குள்ள அழுதேன். அதுக்கப்புறம் எத்தனையோ அழகான பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அழகான பொண்ணு ஏன் ஜெனிஃபர் தான். சில நினைவுகள் சுமையாக இருந்தாலும் அதை சுமக்கிறதே ஒரு சுகமாக தான் இருக்குது.